மதுரமாக்கிய தேவாதி தேவனுக்கே. டேப் ரெக்கார்டர்ல ஸ்பீட் டப்பிங்னா என்ன, அது எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி 2 டெக் உள்ள டேப் ரெக்கார்டர்ல மோஸ்ட்லி ஸ்பீட் டப்பிங்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஹை நார்மல் மைக்குன்னு சொல்லி. ஸோ நார்மல்ல போட்டிங்கன்னா நார்மல் ஸ்பீட்ல ரெக்கார்ட் ஆகும், ஹைல போட்டிங்கன்னா ஹை ஸ்பீட்ல ரெக்கார்ட் ஆகும். ஸோ இது இதோட யூஸ் என்னன்னா, பழைய காலத்துல கேசட் இரவல் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது நல்ல கேசட்டா இருந்ததுன்னா அதே மாதிரி இன்னொரு கேசட்ல ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. நம்ம போட்டு அதே ஸ்பீட்ல ரெக்கார்டிங் பண்ணோம்னா டைம் ஆகும், அதாவது ஒரு சைடு முடிகிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பீட் டப்பிங்ல போட்டு ஸ்பீடா பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனலா ரெக்கார்ட் பண்றவங்க, அதாவது இந்த மாதிரி ரெக்கார்டிங் சென்டர் வச்சிருக்கவங்களும் இந்த மாதிரி ஸ்பீட் டப்பிங், அதாவது ஒரே கேசட்ல நிறைய காப்பீஸ் எடுக்கணும்னா இந்த மாதிரி ஸ்பீட் டப்பிங் யூஸ் பண்ணுவாங்க. ரெக்கார்டிங் இங்க இருக்கு, இந்த பக்கம் பிளேபேக் தான் இருக்கு. ஸோ நம்ம சோல்ஸ், அதாவது எந்த கேசட்ல இருந்து நம்ம ரெக்கார்டிங் பண்ண போறோமோ அந்த கேசட்டை இங்க போட்டுக்கணும். சோல்ஸ்ல இந்த கேசட்டை போட்டிருக்கேன், இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நம்ம எந்த கேசட்ல ரெக்கார்டிங் பண்றோமோ அதான் இந்த கேசட். அதுல என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இதை ரிவைண்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்க இருந்து அங்க ரெக்கார்டிங் பண்ண போறேன். ஸோ இப்போ இதில் ரெக்கார்ட் ஆகிட்டு ரிவைண்ட் பண்ணிட்டு திருப்பி போட்டு காமிக்கிறேன். மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கிய தேவாதி தேவனுக்கே. மாறாவின் தண்ணீரை மது. ஸோ இது ஏற்கனவே அதில் இருந்தது, சூப்பராக ரெக்கார்ட் ஆயிருக்கு, நல்ல குவாலிட்டியாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வரைக்கும் பாய்.